நாயக் சாரோட பையன் தானே கேட்டார். ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் வித்தியாசமாக தெரியறாரு, இந்த படத்தில் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கார், வித்தியாசமாக நடிச்சிருக்காருன்னு சொன்னேன். ஆல் த அதர் கேர்ள்ஸ் ஹியர், துல்லியா அண்ட் தென் மஞ்சு மேம் சொல்கிறதுக்கு காரணம் அவங்க தான் எங்கள் எல்லோரும் டைரக்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தாலே தெரியும் தே ஆர் த பீப்புள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டு அனுப்புகிறாங்க. அது ஒன்று. தென் த கேப்டன் ஆஃப் த ஷிப் மனு அண்ட் டெடிக்கேட்டட் பர்சன் சொல்லிட்டேன். அண்ட் கேமராமேன் பற்றி சொல்லிட்டேன். திபு இட் கிரேட் ஜாப், மாற்று கருத்தே கிடையாது. இது என்னென்னா, அந்த பியூட்டி ஆஃப் சச் ஃபிலிம்ஸ், நிறைய பேர் வந்து வாருக்கு போகிறாங்க, வராங்க, ஒரு நாட்டை காப்பாற்றுறாங்க. அவங்க வந்து பரம்வீர் சக்ரா, வீர் சக்ரா எல்லாம் கிடச்சி பாராட்டப்படுவாங்க. ஆனால் அவங்களையும் மீறி பல பேர் இந்த நாட்டை பாதுகாக்காத பல நாடுகளில் இருந்து இந்த நாட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறத ஒர்க் பண்ணுறவங்க வெளியே தெரியாது. ஏன்னா அவங்க சொல்லவும் முடியாது. They are people who gather intelligence, they try to see what is happening, என்ன நடக்க போகுது இந்தியாவிலேயே அல்லது மற்ற நாடுகள் என்ன நடக்க போகுதுன்னு வந்து துல்லியமாக வந்து கணித்து அதை உலகத்துக்கு கொண்டு வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய அளவில் இருந்தால் கூட சொந்த மனைவிக்கும் தான் யாருன்னு சொல்ல முடியாத ஒரு சூழலில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அந்த அன்சங் ஹீரோஸ். அண்ட் அந்த மாதிரி அன்சங் ஹீரோஸை நம்ம எப்படி பாராட்ட முடியும்னா, இந்த மாதிரி படம் எடுத்தால் தான் பாராட்ட முடியும். ஸோ வாட் ஹஸ் ஹேப்பன், வாட் குட் ஹவ் ஹேப்பன், இதுக்கு எப்படிலாம் அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க, மெனக்கட்டுருக்காங்கன்னு சொல்லும் போது உண்மையிலே இட்ஸ் அ டஃப் மூவி டு டேக் அண்ட் மனு ஹஸ் ஹேண்டில் இட் ரியலி வெல் தான் சொல்லணும். ஏன்னா அசர்பைஜான்லாம் ஷூட்டிங் போகும்போது இட் வாஸ் ரியலி டிஃபிகல்ட். அண்ட் சிங்கிள் ஷாட்டில் தான் எல்லாம் எடுத்தோம் சில ஆக்ஷன் சீன்ஸ். ஆர்யா கூட சொன்னேன், சார் பிரமாதம் சொல்லி போகணும். என்ன பிரமாதம் ஆர்யான்னு கேட்டேன். பிரமாதம் ஆச்சு சார் அந்த ஃபைட் அப்படின்னாரு. ஆனால் படத்தில் ஃபுல்லாக வைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஃபுல் ஷாட் வச்சோம்னா அது வரும்னு நினச்சி போய் பார்த்து நானும் பல பேர்கிட்ட சொல்லிவிட்டு அவ்வளோ இருக்கா அவ்வளோ ஆக்ஷன் இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். நல்ல கோர்வையாக நீங்கள் பார்த்தீங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் இந்த ஸ்கேலுக்கு when you take a project like this, அதுக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் தைரியமாக இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்கேலில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து மனுவுக்கு சப்போர்ட்டாக இருந்த தயாரிப்பாளருக்கு உண்மையிலே நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு சப்போர்ட் சச் அ ஃபிலிம். அண்ட் 3 years வெயிட். பல பேர் வந்து விட்டுருவாங்க. இதில் வந்து வேறு எந்த ப்ராப்ளம் கிடையாது. தே வந்து கூறு தீட்டினாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே தீட்டி ஒரு சிறந்த படத்தை கொடுக்கணும்னு சொல்லும் போது இட் இஸ் லேண்டட் அட் அ டைம் அண்ட் துரந்தர் இஸ் மேட் ஹிஸ்ட்ரி. ஸோ அப்போ இந்த மாதிரி படங்கள் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து உண்மையிலே வரப்பிரசாதமாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் மனு, தேங்க்யூ ஃபார் கிவிங் வித் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் அலாங் வித் யூ அண்ட் ஆர்யா அண்ட் கௌதம். கார்த்திகோட நடிச்சிருக்கேன். கௌதம் கூட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு ஏற்கனவே இன்னொரு படம் வெயிட்டிங் இந்த லைன் தட் ஆல்சோ ரிலீஸ் சூன். கௌதம், லெட்ஸ் வெயிட் ஃபார் தேட் ஆல்சோ. நான் தொடர்ந்து படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ரிலீஸ் ஆகின்ற படத்தில் ஹீரோவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒன்றும் இல்லை, கான்ட்ரவர்சி ஒன்றும் கிடையாதுங்க. டக்குன்னு அது பயமாக இருக்குது அங்கே பார்க்கும்போது. இந்த மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகணும், தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். எல்லா ஃபங்க்ஷனையும் சொல்கிற மாதிரி 50 days ஓடிடியில் வந்து 50 daysக்கு அப்புறம் படம் வந்தால் ஐ திங்க் பீப்புள் வில் கோ அண்ட் வாட்ச் மூவிஸ் இந்த தியேட்டர். அண்ட் இந்த படத்தை வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்க்குறதோட பெரிய தியேட்டர் போய் பார்க்குறது தான் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கே எப்படி இருந்துச்சுன்னா நார்மல் ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரியலி வெல் டன். அண்ட் ஐ விஷ் பத்திரிகை சகோதரர்களும் ஊடக நண்பர்களும் இதை சிறப்பாக எடுத்து சென்று மக்களை வந்து April 17 முதல் பார்க்கணும்னு சொல்லணும். எனக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை சகோதரர் சொன்னார், சார் April 17 போய் பாருங்கள், April 17 போய் பாருங்கன்னா அன்றைக்கி தியேட்டர் ஃபுல்லாகிடும் சார், எப்படி சார் அன்றைக்கே போய் பார்க்க முடியினாரு. சரி 18 போய் பாருங்கள், 19 போய் பாருங்கன்னு. ஸோ ஃப்ரம் April 17 கோ அண்ட் வாட்ச் திஸ் மூவி இந்த தியேட்டர். மிஸ்டர் எக்ஸ் யார், அது என்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ காதல் காட்சி இருந்தது, அந்த மிஸ்டர் எக்ஸ் யார், இதெல்லாம் வந்து April 17 உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இட்ஸ் கிரேட் எஃபர்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு அன்சங் ஹீரோஸை வெளியே கொண்டு வந்த இந்த தயாரிப்பாளர்களுக்கும் த என்டையர் க்ரூ ஃபார் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட் இன் திஸ் ப்ராஜெக்ட். அந்த மெனக்கடலுக்கு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி நல்லது நடக்கட்டும் என்று சொல்லி ஜாதி மத மொழிபேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக பாடுவென்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் வந்தமைக்கு மிக்க நன்றிகள். மிஸ்டர் எக்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த சினிமாவில் எப்போவுமே சொல்லுவாங்க கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிறாங்கன்ட்டு. இவங்க எல்லாம் கொடுத்த காசுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். நடிப்பு எனிவே தே ஆர் ப்ரோஸ் அண்ட் ரொம்ப கஷ்டம் எல்லாமே. பிகாஸ் படம் பார்க்க ஸ்லீக்காக ஸ்டைலிஷாக ஹாலிவுட் மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒர்க் பண்ணுற அந்த ப்ரமைஸ் வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் கோர், லைக் ஆல்மோஸ்ட் லைக் அ லேபர் மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பீங்கில் எங்கள் எல்லா ஷூட்லையுமே ஐ திங்க் இந்த பஞ்சபூதங்கள் வந்து பயங்கர விகரஸாக வந்தது. பீங் அசர்பைஜானில் ஷூட் பண்ணும்போது அந்த விண்டி
அப்புறம் இங்கே ஃபேக்ட்ரிஸ்லாம் ஷூட் பண்ணும்போது அந்த டஸ்ட் எல்லாமே. அண்ட் கிரெடிட் கோஸ் டு ஆர்யா சார். சான்ஸே இல்லை, பிடிச்சி பரட்டை வச்சு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே பீயிங் லைக் மஞ்சு மேம் எஸ்பெஷலி. இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்டண்ட்டு. மனு இஸ் லைக் அவரோட ரைட்டிங்கில் வந்து இது ஸ்டண்ட்டு மட்டும் பிளாங்காக இருக்காது. ஸ்டண்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே பக்காவாக எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். அது ஒன்ஸ் படிச்சிட்டாலே அது மைண்டில் ஏறிடும். பிகாஸ் மீ அண்ட் மனு லைக் யூஆர் ஸோ லைக் ஜெல். நாங்கள் பெருசாக ரூம் போட்டு யோசிக்க மாட்டோம், டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், ஆஃபீஸில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். பட் வில் பி வெரி கிளியர் பிட்வீன் அஸ். அதுக்குள்ளே ஒரு வேவ் லென்த் இருக்கும். ஸோ ஸ்டண்ட் எல்லாமே சில்வா மாஸ்டர் ஆல்மோஸ்ட் லைக் அவர் ஒரு கோ டைரக்டர் மாதிரி தான் அந்த படத்தில் த்ரூ அவுட் த ஃபில்ம் இருந்தார். அண்ட் 360 degrees இது இல்லாமல் 3 கேமரா 4 கேமரா 10க்கு FPV அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டண்ட் இஸ் லைக் சிங்கிள் ஷாட்ஸ். ஸோ அதெல்லாம் எஸ்பெஷலி மஞ்சு மேம் இட் வாஸ் லைக் நாங்கள்லாம் வந்து அந்த ஸ்டைல் அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அசால்ட்டாக பண்ணாங்க. ஆன் த ஹோல் இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ இன் திஸ் ஃபில்ம். அண்ட் த கிரெடிட் லைக் ரப்பர் பந்து மாதிரி ஒரு படம், இப்போ மிஸ்டர் எக்ஸ் மாதிரி ஒரு படம், இப்படி கொடுக்குறதுக்கு ஒரு பேஷன் இருக்கணும். அதை மீறி ஸோ மச் டெடிகேஷன் அண்ட் பிலீவ் இன் த ஸ்கிரிப்ட் விச் தே சூஸ். அதை வந்து ஒரு 3 இயர்ஸாக அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கிறதே பெரிய விஷயம். அண்ட் பிரின்ஸ் பிக்சர்ஸ் வெங்கடேஷ் சார் அண்ட் லக்ஷ்மண் சார், போத் ஆஃப் யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நாங்கள் கேட்டது எல்லாமே கொடுத்தீங்க. இந்த படத்துக்கு என்ன தேவைன்றது புரிஞ்சுட்டு கேட்குறதுக்கு முன்னாடியே நிறையா யூ கிவன். அண்ட் தட்ஸ் ஆல் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் வந்திருக்கு. தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். அண்ட் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. எங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பை நீங்கள் எடுத்து கொடுக்கணும். நன்றி, வணக்கம். என்னுடைய பெரிய நன்றிகள். ஏன்னா பெரிய உழைப்பு இந்த படத்தில் இருக்குது. டு ஸ்டார்ட் ஆஃப் ஆர்யா பிரதர், கௌதம், மஞ்சு மேம், சரத்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். அனகா, ரைசா, அதுல்யா, லிஸ்ட் இஸ் போயிட்டே இருக்குது. பெரிய லிஸ்ட். எங்களுக்கே வந்து இந்த லிஸ்ட்டு படிக்கும்போது எங்களுக்கு இப்போ இத்தனை ஸ்டார் காஸ்டாப்பா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. அண்ட் த டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லாம் ஸ்டார் வாட் டெக்னீஷியன்ஸ் தான் இந்த படத்தில். ராஜீவன் சார், உத்ரா மேம் அண்ட் பிரசன்னா, திபு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் மியூசிக் திபு. அண்ட் வி ஆர் வெரி எக்ஸைட்டட் வித் த ப்ராடக்ட் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஸ்கேலில் இந்த படத்தை நாங்கள் எடுக்க முடிஞ்சதுக்கு இறைவனுக்கு நன்றி. எங்களோட கை கோர்த்த மேவரிக் மூவிஸ்க்கு நன்றி. எங்களோட அத்தனை பார்ட்னர்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பார்ட்னர்ஸ்க்கு சந்தோஷம். எனக்கு ஜியோ, ஹாட்ஸ்டார் அண்ட் விஜய் டிவி எங்களுடைய சேட்டலைட் அண்ட் OTT பார்ட்னர்ஸ். அண்ட் யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எங்களுடைய ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அண்ட் சோனி வந்து எங்கள் ஆடியோ பார்ட்னர். ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஆர் வெரி ஹாப்பி வித் த ப்ராடக்ட். எனக்கு இந்த படத்தை பாருங்கள். ட்ரெய்லர் லான்ச்சுக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவும் வெல் விஷஸும் என்றைக்குமே இருக்கும். இப்போவும் இந்த படத்துக்கு அவங்க கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இவங்க ஒரு படத்தில் ஒரு சேவியராக வரலாம், ஒரு ப்ரொடெக்டராக வரலாம், பட் பேர்லேயே வாரியர் இருக்கிறவங்க. ஐ திங்க் ஷீ இஸ் டெஃபினெட்லி டு பி கால்ட் as மஞ்சு த வாரியர். லெட்ஸ் வெல்கம் ஒன் அண்ட் ஒன்லி மஞ்சு சேச்சி for few words. இது ஓகேயா சவுண்டு? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக கொஞ்சம் மாதங்களாக நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் மனு என்கிட்ட இந்த படத்தை பற்றி என்கிட்ட பேசின போது இந்த படத்துக்கு எஸ் சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஆர்யா தான் சொன்னார், ஐ டுக் த லாங்கஸ்ட் டு சே எஸ் ஃபார் திஸ் ஃபிலிம்னு. ஏன்னா இந்த ஒரு கான்செப்டும் த விஷன் தட் மனு ஹேட். அப்போ மனுவை பார்த்ததும் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் டு நோ தி ஐடியா தட் ஹீ ஹேட் இன் ஹிஸ் மைண்ட் பெட்டர். அதை பற்றி படித்து அதை பற்றி இன்னும் நிறைய புரியணும்னு எனக்கு ஆசை இருந்தது. ஸோ நிறைய டவுட்ஸ் எனக்கு இருந்தது. இது நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஒரு வாழ்க்கையே இல்லை இந்த படத்தில் சொல்கிற இந்த படம் டிபிக்ட் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதை பற்றி நான் நிறைய ஃபூலிஷான டவுட்ஸ் கேட்டிருக்கேன் மனுக்கிட்ட. அது டைம் எடுத்து ரொம்ப பேஷண்ட்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி லாஸ்ட்டு ரொம்ப கன்வின்சிங்காக எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் நான் எஸ் சொன்னேன் இந்த மிஸ்டர் எக்ஸுங்கிற படத்துக்கு. ஸோ தேங்க்யூ மனு ஃபார் பேஷண்ட்லி வெயிட்டிங். அண்ட் இந்த யூஸ்வலாக ஸ்பை ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நார்மலி ஸ்பை ஃபிலிம்ஸில் வரும்போது எப்போவுமே பெண் கதாபாத்திரங்கள் எப்போவும் அந்த ஒரு லீடுக்காக சப்போர்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அந்த மிஸ்டர் எக்ஸில் வந்து எனக்கு கிடச்சிருக்கிற பெரிய ஒரு ஐம் ரியலி லக்கி டு
have gotten to play this role. One of the key roles இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவரோட ஆர்க் இருக்குது, லேயர்ஸ் இருக்குது, பேக் ஸ்டோரிஸ் இருக்குது. அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த படத்துக்கும் இந்த கதையிலையும் ரொம்ப பிரமாதமாக மனு எழுதியிருக்காரு. And I'm really happy that Manu had this vision and he thought that I would be okay for this role. And I want to thank Prince Pictures and Maverick Films for giving him all this support to bring this film to a scale that this actually deserves. And அப்புறம் இதில் இந்த கேரக்டர் இருந்தாலும் நான் இது வரைக்கும் பண்ணாத நிறைய விஷயங்கள் இன்க்ளூடிங் லிட்டில் யூஷுவலில் இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் ஆக்ஷன் எல்லாம் இந்த படத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அண்ட் ஐ ஷுட் சே அதில் கொஞ்சம் ப்ரூஸ் அண்ட் வூன்ஸ் எல்லாம் இப்போது அங்கெங்கெல்லாம் இருக்குது. பட் தட் இஸ் ஒரு ஹாப்பி ரிமைண்டரை நான் எப்போவுமே வச்சுக்குவேன். பிகாஸ் தட் வாஸ் அ ரியலி சேலஞ்சிங் அண்ட் வெரி எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் ஐ ஷுட் தேங்க் தி என்டையர் காஸ்ட் அண்ட் தி என்டையர் டீம். எல்லோரும் இப்போ ரொம்ப நாள் கழித்து தான் ஒன்றா திருப்பி பார்க்கும்போது எல்லோரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது. லைக் நல்ல படங்கள் வரணும், அதே மாதிரி தான் இம்பார்ட்டண்ட்டு நல்ல டீம்ஸோட ஒர்க் பண்ண முடியணும். தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் அ ஃபிலிம் ஷுட் மேக் யூ ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட்னு நான் நம்புவேன். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது மிஸ்டர் எக்ஸ் எப்போ ஆரம்பித்ததோ அதிலிருந்து இப்போ இந்த ப்ரொமோஷன்ஸுக்கு வரும்போதும் the warmth and the எல்லாரும் அங்கே to have the warmth and the love, that respect that we all have towards each other is still very heartwarming. So இது வந்து எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஸோ இந்த படம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போகிறது. இந்த April 17th இருந்து நீங்கள் இந்த தியேட்டர்ஸ்லேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். அது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் இது. ஸோ இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ we are all very excited for you to watch the film. நீங்கள் பார்த்து எங்களை எல்லாரையும் மனம் நிறைந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஒன்ஸ் மோர் ஹியூஜ் உங்களுக்கு டு த மீடியா ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் ஒன்ஸ் மோர் டு தி என்டையர் காஸ்ட். எல்லாரையும் நான் ஐம் ரிமெம்பரிங் எவ்ரி ஒன் அண்ட் த மூமெண்ட்ஸ் ஐவ் ஹேட் வித் எவ்ரி ஒன் வித் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you so Vanakkam. First of all, thank you all for coming here. This is a very special moment for all of us because we have been waiting for this moment for a very long time. And எனக்கு வந்து personally இது இன்னும் special because இந்த படத்தில் எனக்கு நிறைய I got to work with some of the finest actors and some of the finest technicians. So thank you so much. Thank you Prince Pictures, Venkateshan sir and Lakshman sir for making this happen. And thank you Manu for making me a part of your vision, for guiding me throughout. And I think you didn't just create a film, you created a world that is very fascinating. And I hope everyone, audience, enjoy watching it as much as we enjoyed creating it. And எல்லாருக்குமே like our technicians, Dibu, our cinematographer, all the cast, Manju ma'am. எனக்கு வந்து I think the film is about to release, but the fact that I got to share screen with Manju ma'am, and that still feels like a dream. So thank you ma'am. Thank you Sharad sir. Thank you Raisa, Atulya, Gautam. Thank you Arya. Working alongside a star like you has been an absolute privilege. Thank you so much. Thank you for the support. Thanks everyone. Yeah, so I hope everyone loves and supports the film. Thank you so much. Sorry if I've missed out somebody. Thank you so much our costume department and all the assistant directors. Thank you. Thank you, ma'am. So